என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனக்கவலைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலுமே, எத்தனையோ இடர்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்டாலுமே, அத்தனையையும் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னிடத்தில் வெளிப்படுத்த உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்படாமல், நம் தாயானவள் நமக்கு கொடுப்பதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ யோசித்தால் அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். யார் என்ன நினைக்கிறார்கள், யார் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறார்கள் என்று எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி ஒரு விஷயத்தை நம் தாயானவள் கொடுக்கும் பொழுது அதனை மனநிறைவோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் நல்ல எண்ணங்களோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்கும், இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை என்றென்றும் உறுதிப்படுத்துவதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். வேறு எந்த விஷயத்தையுமே நினைத்து நமக்கு கவலை என்ற ஒன்று கிடையாது. வேறு எந்த சூழ்நிலைகளை பற்றி யோசித்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்னல்கள் என்பது கிடையாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள்தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள், யார் எப்பேற்பட்ட எண்ணங்களை தனக்குள் வைத்திருப்பார்கள், எந்த சூழ்நிலையில் நமக்குள் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்பது போன்ற பல விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல்தான் அத்தனை பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கி தவித்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நினைப்பதை விட மிக பெரிய கஷ்டத்திற்குள் நம்மை தள்ளிவிடாமல் இருந்து விட்டாலே போதும். இனி நடப்பது அத்தனைக்கும் நீ என்றென்றும் மிக பெரிய பொறுப்பாவாய் என்பதனை புரிந்து கொள். யாரெல்லாம் உன்னை கை நீட்டி விமர்சனங்கள் செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துவிடத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய இலக்கு எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய இலக்கு உன் வெற்றியை முழுமைப்படுத்துவதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பது எல்லாமும் உனக்கு நினைவில் இருக்கும் பட்சத்தில் எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ நிச்சயமாக உன் வசமாக மாற்றிவிடுவாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இனிமேல் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ மறக்க முடியுமா? உன் வாழ்க்கையில் நான் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியுமா? நீ எப்பொழுது எல்லாம் என்னை உணர வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ எப்பொழுது எல்லாம் இந்த தாயானவளை உணர்ந்து விட்டதாக எண்ணுகிறாயோ, அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நம்பு.
நீ எதையுமே முழுமையாக பெற முடியும் என்பதனை உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். பல இடர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது என்றால் அதற்கு என் குழந்தை முதலில் உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ உன் வசமாக்கி வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் மூக்கை நுழைப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் நின்று நீ வருத்தப்படுவதுமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கான தனித்துவத்தோடு நீ வாழ வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கை. உனக்கான மனநிறைவோடு நீ வாழ வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்துவிட்டு போகட்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நமக்கு யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாம் மறந்து எப்பொழுதும் நம் தாயானவள் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நீ என்னை உணர்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றாலே இனிமேல் என்னை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவமும் உனக்குள் வந்துவிடும். நான் யார் என்பதும் உன் வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்கிறேன் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். அம்மா தினமும் தினமும் இந்த விடியலில் உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து விட மாட்டோமா? நீ இதனை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி முன்னேறிவிட மாட்டாயா என்கின்ற நப்பாசையில்தான் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருவதற்கு எப்படி இந்த வாழ்க்கையில் காரணங்கள் தேவையில்லையோ அதுபோல உன் வாழ்க்கையின் ஒரு வெற்றியை உறுதி செய்வதற்கும் காரணங்கள் தேவையில்லை. நடப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, யாரும் இங்கே வருத்தப்படவும் வேதனைப்படவும் ஒன்றும் இல்லை. எல்லா விஷயங்களும் சரியாக மாறிவிட வேண்டும். வாழ்க்கை கொடுத்த அத்தனை பிரச்சனைகளும் சரியான நிலைக்கு வந்துவிட வேண்டும். அப்படியானால் அதற்கு என் பிள்ளை மன உறுதியோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை தேடி வந்திருக்கின்ற 2 நல்ல செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையை, நீ இந்த வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் பல நாட்களாக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. உனக்கான அன்போடு மீண்டும் அந்த விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் கொண்ட நீ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இவர்களை நீ ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் நல்ல எண்ணங்களோடு தான் அவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். 2வதாக, இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. நல்லதொரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நல்லதொரு மாற்றத்தை நீ உணரத்தான் போகின்றாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயம் உனக்கு நடந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கத்தான் என்பது புரிந்து கொள்ளும் பொழுது நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்துவிடும்.
நீ ஆசைப்பட்டது எத்தனை என்பது எனக்கு தெரியும். ஆனால் எதன் மீது நீ உறுதியாக இருந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் இந்த வாழ்க்கையில் என்ன இன்னல்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் என்று இவை எல்லாமுமே வந்து கொண்டிருந்தாலுமே கூட இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையின் வெற்றியில் உன்னால் அடியெடுத்து வைக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் அத்தனை திறமைகள் இருக்கிறது. இதுபோல நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேரப்போகின்றது. யார் என்ன செய்தார்கள், நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்த அத்தனை சூழ்ச்சிகளும் முறியடித்து உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இந்த வாழ்க்கை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை பார்த்தாயா? நிச்சயமாக இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். என் பிள்ளையே, அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் நீ ஒரு சேர பெற்றிருக்கிறாய். அத்தனை தெய்வங்களின் நம்பிக்கையையும் நீ ஒரு சேர பெற்றிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததைப் போல யாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லி மிக பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை நீ உள்ளபடி பேசிவிட வேண்டும். யார் என்ன நினைப்பார்கள் என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல், உனக்கான நேரம் இருந்தால், உன்னால் தொட முடிந்தால், என் பிள்ளையை, நீ அத்தனை விஷயங்களுக்குமாக உன்னை தயார்படுத்தி வைத்து கொள்ளுவாய் அல்லவா? இந்த நேரம் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்ய வேண்டும். சுற்றி நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தோடு இரு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று குழம்பாமல், நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக உனக்கான முன்னேற்றத்தை பெற்றுக்கொண்டே செல். இந்த வராகியின் அருகில் வர முடியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கிறாயல்லவா? அந்த நேரம் உன் அம்மா என்னை நீ மனதார நினைத்து கொண்டாயானால் நான் உன்னை அரவணைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் எப்பொழுதுமே உன்னை என்னுடைய பாதுகாப்பிற்குள் வைத்துத்தான் பொத்தி பொத்தி வளர்த்து கொண்டிருக்கின்றேன். வெளி உலகத்தை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனியும் உன்னை பொத்தி வைக்க முடியாதல்லவா? வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நிறைவாக பெற்று கொண்டாயானால் இனி நடப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்கெடுத்தாலும் கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் வீணற்றது. உனக்கான நாள், உனக்கான நேரம், உன்னை சுற்றி வருகின்ற உன் வாழ்க்கை என்று இவை எல்லாமுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்து விடுவாய் என்பதிலும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது.
நீ எடுக்கின்ற முயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது. நல்லதையே செய், உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.